ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்முடைய மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இப்போ நிஃப்டி இங்கே பார்த்தோங்கன்னா ஃபெப்பு வந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான் இந்த 4 கேண்டில் பாருங்கள். ப்ரீவியஸ் மந்த்து இந்த 4 கேண்டிலுமே பார்த்தோன்னா இந்த மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், 4 கேண்டிலுமே வந்து கரெக்ஷன் வந்திருக்கு. ரெட் கேண்டில் போட்டு விழுந்திருக்கு. ஓகேங்களா? இந்த நவம்பர் மந்த், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான் இந்த 4 கேண்டில் வந்து ரெட்டு வந்திருக்கு. லாஸ்ட்டு 25 இயர்ஸில் வந்து இதேமாதிரி 4 கேண்டில் வரைக்கும் தான் ரெட்டு விழுந்துட்டு அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இது முன்னாடி பார்த்தோன்னா 3 கேண்டில் வந்து ரெட் கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இங்கெல்லாம் பார்த்தோன்னா 2020 பார்த்தோன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ என்கிட்ட ரெக்கார்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தோன்னா அந்த 4 கேண்டிலாக விழுந்ததுன்னா அடுத்தது கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் நிஃப்டியில் மந்த்லி கான்ட்ராக்ட் போனோன்னா அடுத்து ஃபெப்புக்கு தாராளமாக நீங்கள் வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து ஓவராலாக அதாவது மந்த்லி கால் ஆப்ஷன் வந்து நீங்கள் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணி வைங்க. வாரம் வந்து புட் சைடு இருக்கும். ஓகேங்களா? புட் சைடு போய் வாரம் வந்து புட் சைடு இருக்கும். அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் ஆகும். ஓகேங்களா? இப்போ மண்டே நாளைக்கு மறுநாள் இந்த மந்த்து இன்னும் ஒரு 4-5 எக்ஸ்பிரி டே இருக்குங்களே, இது முடியிற வரைக்கும் புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபெப்பு மந்த்து தாராளமாக நீங்கள் வந்து கால் சைடு வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து இந்த மணியில் அவுட் ஆஃப் த மணி வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து நீங்கள் கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபெப்பு மந்த்துக்கு 2025. ஏன்னா கண்டிப்பாக ஃபுல் பேக் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் சொல்லியிருந்தீங்களா, இது எல்லாமே வந்து வீக்லி சார்ட் வந்து ஒரு சேனல் பேட்டர்னில் உள்ளே இருக்குது. இதை வந்து இங்கே டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து சேனல் பேட்டர்னுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்து டச் பண்ணியிருக்கான். மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு கீழே டச் பண்ணிவிட்டு அப்படி கீழே சுற்றிட்டு மறுபடியும் செகண்ட் டைம் மேலே போய் டச் பண்ணியிருக்கான். இப்போ இங்கே தேர்ட் டைம் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு தேர்ட் டைம் வந்து இங்கே உடைக்கிறதுல கண்டிப்பாக உடைக்கும். இது தேர்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்துகிட்டு இங்கேருந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு செகண்ட் டைம் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் தேர்ட் டைம் வந்து கண்டிப்பாக உடச்சி வந்து புல் பேக் வந்து கொடுப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா மறுபடியும் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஃபோர்த் டேயில் ஃபிஃப்த் டைமுக்கு உடைக்கலாம். மேக்ஸிமம் இங்கே வந்து சான்ஸு கண்டிப்பாக வந்து ஃபிஃப்த் டைம் வந்து இந்த சேனல் பேட்டர்னை உடைக்கும். வீக்லி சேனல் பேட்டர்னை பேஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? இப்போ வந்து மந்த்லி நம்ம வந்து நாளைக்குடைய ப்ரிடிக்ஷன்ஸ் பார்ப்போம். நான் சொல்லியிருந்தேன் இந்த 1-2-3 1-3-6 வந்து உடச்சிதுன்னா கீழே வந்து புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்க சொல்லிட்டு. அதேமாரி நாளைக்கு வந்து புட் சைடு வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தோன்னா இந்த 22929 இந்த 23 உடச்சி 22929 கீழே உடச்சி க்ளோஸ் பண்ணான்னா 22794 வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்க. அடுத்தது வந்து அதே உடச்சி க்ளோஸ் பண்ணோன்னா 22637 வந்து டார்கெட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு மேலே போக சான்ஸ் கம்மி தான். நாளைக்கு சப்போஸ் மேலே போனோன்னா 23,256 வந்து க்ளோஸ் பண்ண வைக்க மாட்டான். சப்போஸ் அப்படி வச்சானா வந்து இந்த 23,390 வந்து டார்கெட் பண்ணுங்கள். அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சானா 23,573 வந்து டார்கெட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, 23,547 வந்து டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து நாளைக்கு இந்த கம்மிங் வீக் மட்டும்தான். ஓகேங்களா? ஃபெப்பு மந்த்து தாராளமாக நீங்கள் வந்து கால் சைடு வந்து பை பண்ணி வச்சு மந்த்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து பை பண்ணி வச்சு நீங்கள் வந்து 2 வாரம் ஒரு 3 வாரம் ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி இந்த லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த 48,476க்கு வந்து மேலே இருக்கிற வரைக்கும் கால் சைடும், இது கீழே இருக்கிற வரைக்கும் புட் சைடு. மேக்ஸிமம் புட் கீழே தான் இருக்கும் நாளைக்கெலாம். அது புட் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சப்போஸ் மேலே ஓடிச்சுன்னா மேலே சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.